அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி சார். ஏப்ரல் மாசம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தாரு. குருமூர்த்தி அவர்களை பார்த்தாரு. ஐடிசி கிராண்ட் சோலால எடப்பாடியோடு பேசி அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிடுச்சு என்கின்ற அறிவிப்பை தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. ஜூன் மாச தொடக்கத்துல தான் நாம இருக்கோம். மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டுல அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்க போறோம்னு ரொம்ப வெளிப்படையா அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. இதை ஏற்கனவே அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டுல தனித்தே அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு சொல்லியிருக்காரு. ஆனா அமித்ஷா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும்னு மிக வெளிப்படையாக பேசியிருக்காரு. நாம என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அமித்ஷாவுடைய பேச்சு? இல்ல, நீ குறிப்பிட்டது மாதிரி கடந்த ஏப்ரல் மாதம் திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைச்சு அங்க பேசி கூட்டணியை உறுதிப்படுத்துகிறாரு. அவர் என்டிஏ அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்கிற தகவலை அமித்ஷா தான் வெளியிடுறார். ஆமா, அவரை சந்தித்து விட்டு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ என்டிஏ கூட்டணி தொடர்பா பாஜகவோட பேசணும்னு சொல்லல, மக்கள் பிரச்சனையில பேசணும்னு சொன்னார். அப்ப 4 நாள் பொறுத்து பார்த்துட்டு திரு அமித்ஷா நேரா இங்க வந்துட்டார், சென்னை வந்துட்டாரு. இவரை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இங்க நேரா வந்து நட்சத்திர விடுதிக்கு அழைச்சி அங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு முழுமையா மீண்டும் உறுதிப்படுத்திட்டார். அப்ப மீண்டும் உறுதிப்படுத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே தமிழ்நாட்டில் என்டிஏ அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். அது மொழி மாற்றம் பண்ணவர் கூட்டணி ஆட்சின்னு தப்பா சொல்லிட்டாரு. என்டிஏ அதிமுக கூட்டணி அமைத்து இந்த கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி சொன்னார். நம்ம செய்தியாளர்களும் தோண்டி திருவுறாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க, பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சரவை இடம்பெறுவாங்களான்னு ரொம்ப தோண்டி துருவியெல்லாம் அந்த அமித்ஷா பிரஸ் மீட்ல நம்ம செய்தியாளர்கள் எல்லாம் கேட்டாங்க. அதையும் நாம பார்த்தோம். அதுக்கும் மேலோட்டமா கடந்துதான் போனாங்களே தவிர ரொம்ப தீவிரமா பதில் சொல்ல. ஆனா இப்போ அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதியா இருக்காங்க போல இருக்கே சார் பாஜக. இல்ல, இப்ப இது தொடர்பா நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் 1-2 பேர்கிட்ட பேசின போது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மீண்டும் கழக ஆட்சி, அம்மாவின் ஆட்சி அமைப்போங்கிறத உறுதியா சொல்லிட்டாரு. அந்த உறுதிப்பாட்டில இருந்து நாங்க ஒருபோதும் மாற மாட்டோம். ஏற்கனவே சென்னையில நட்சத்திர விடுதியில அமித்ஷா சொன்ன போது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதோ அதே போலதான் இங்கேயும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. என்டிஏ அதிமுக கூட்டணி 2026 வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். சரி, அதுதான் சொன்ன கான்செப்ட். ஓகே. அப்ப 2026 என்டிஏ அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. அது கூட்டணி ஆட்சியாக அமைகிறதா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியா என்பதை மீண்டும் ஒரு முறை எடப்பாடி தான் உறுதிப்படுத்தும். அது வரைக்கும் நமக்கு இந்த குழப்ப நிலை நீடிக்கும். சார், நாம பேசுற வரைக்கும் அதிமுக பிரமுகர்கள், அதிமுக முன்னணி தலைவர்கள், பிரமுகர்கள் இத பத்தி பேசவே இல்லையே சார். அதுதான் அமைதியா இருக்காங்களே. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன இதனால என்ன நெருக்கடி, என்ன சிக்கல்ல அதிமுக இருக்குன்னு தெரியல. ஓகே. நீங்க முதல் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அப்போதே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. அததான் ஒத்துக்கிட்டாரு எடப்பாடி. அததான் அமித்ஷா ஒத்துக்கிட்டாரு. ஆமா, அப்படி இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத அமித்ஷா முன்னாடியே அவர் பிரகடனப்படுத்தி இருக்கணும். அவர் போய் 4 நாள் கழிச்சு தான் சொல்றார். இப்ப இன்றைக்குமே நேற்று இரவு வந்த உடனே அப்படியே ரியாக்ட் பண்ணணும். உடனே நீங்க அந்த நேரமே கேட்டிருக்காங்க, அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு ஃபிளாஷ் நியூஸா இரவே போயிருக்கும். இல்ல இன்று பத்திரிகையாளர்களை சந்திச்சோ அல்லது அறிக்கை மூலமாகவோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி என்பதற்கு அதிமுக ஒருபோதும் இடம் தராது அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுக்கு உதாரணமா சொல்லலாம், 1980 இதே தேசிய காங்கிரசும் திமுகவும் 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சின்னு போட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமா, அதனால அப்படியெல்லாம் இனி தமிழ் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அவர் சொல்லணும். ஓகே. நம்ம இன்னொன்னு பார்க்கணும். 2024 தேர்தல் காலகட்டங்களிலும் சரி, அதற்கு பிறகும் முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எதிர்வரும் 2026 பாஜக நிச்சயம் இங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்தை அவங்க பேசிட்டு இருந்தாங்க புதுவெளிகள்ல. அவங்க அதிமுகவோடு உடன்பாடு கண்டு தேர்தல் கூட்டணியை உறுதிப்படுத்தாத நிலையிலே அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும்னு சொன்னாரு. அண்ணாமலை மட்டும் சொல்ல சார், அன்புமணி ராமதாஸ் இதே ஸ்டேட்மெண்ட் பல முறை சொல்லியிருக்காரு. என்டிஏல அணிவகுத்த டிடிவி தினகரனே சொன்னார். 2026 தேர்தலில் என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறத கடந்த ஓராண்டாகவே இதை பிரகடனப்படுத்தி பொதுவெளிகளில் பேசி வருகிறார்கள். அப்ப கிளியர் கட்டா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு என்பதை உறுதிப்பாட்டோடு அவங்க தெரிவிக்கணும். இன்னொன்னு, அல்லது பாஜக அதிமுக கூட்டணி இருவரும் இணைந்தே ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்டிஏ அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படிங்கிற கருத்தை இருதரப்புமே சொல்லல. அப்ப நேற்றைக்கு அமித்ஷா சொன்ன விஷயம் இப்படிதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அவர் பேசினது சரி, அங்க பேசின நயனார் நாகேந்திரன், அண்ணாமலை, முருகன் போன்றவர்கள் கூட இந்த கருத்தை சொல்றாங்க. பாஜக தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்ப கூட்டணி உறுதிப்பட்ட பிறகு இந்த 2 மாத காலங்கள்ல இந்த இரு தரப்புமே எதுவுமே பேசிக்கல நிர்வாகிகள். இப்ப நயனார் நாகேந்திரனா திரு எடப்பாடி பழனிசாமியும் உட்கார்ந்து பேசி எப்படி கொண்டு போறது என்ன அப்படிங்கிற மாதிரி இல்லை. யாரெல்லாம் என்டிஏ அணியில இருக்கிறாங்க, யாரெல்லாம் அதிமுக அணி, ஒரு பெரிய குழப்ப நிலை தான் இருக்கு. பெரிய குழப்ப நிலை. இன்றும் பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியை நம்பவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இவர் எந்த நேரமும் ஏதாவது ஒரு முடிவெடுத்து மீண்டும் விலகி வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாஜகவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்கிற அந்த கருத்தாக்கம் பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலே இருக்கு, பாஜக மத்தியிலே இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு கூட்டு போராட்ட குழுவை அமைத்து இந்த ஜூன் மாதத்திலிருந்து திமுகவுக்கு எதிராக போராட்டம் தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தலைமை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் பல பேர். ஆனால் திரு எடப்பாடி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு. திரு எடப்பாடியை அவங்க அணுகிய பொழுது என்ன சொல்லியிருக்காரு, நான் தமிழ்நாடு பூரா ஒரு டூர் போறேன் தனியாக, அந்த சுற்றுப்பயணம் முடிந்து வந்த உடனே அப்புறமா கூட்டு போராட்டக்குள்ள இப்போ யார் நம்மளோட இருக்காங்க, யார் வர்றாங்கிறத இன்னும் உறுதிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. அதுதான் யதார்த்தமாக இருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்ன, இப்போ 2-3 நாளா பேசிட்டு இருக்காங்க. சமரச பேச்சுவார்த்தை மருத்துவர் ராமதாஸோட நடந்துகிட்டு இருக்கு. திரு குருமூர்த்தி அவர்களும் நம்முடைய திரு சைதை துரைசாமி அவர்களும் போய் ஒரு 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. சுமூகமாக பேச்சுவார்த்தை இருக்குது, முடியும் அப்படின்னு. அப்போ இது வருகிற பொழுது தேமுதிக ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே தான் இருக்குது, ஐஜேகே, ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான இந்த கட்சிகளெல்லாம் ஒரு ஒருமித்த கருத்துக்கு கூட்டணியை வெளிப்படையாக அறிவித்து விட்டு அதன் பிறகு திமுகவுக்கு எதிராக ஒரு தீவிரமாக களமாடினால்தான் எதிர்வரும் 2026 வெற்றி கிடைக்கும் என்பதுதான் இந்த பக்கம் அதிமுக பாஜகவில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே கூட்டணியை உறுதிப்படுத்த முடியாத நிலைதான் இருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்ட அதிமுக பாஜக இடையே இன்னும் இன்டர்லாக் ஆகல, வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு. தலைவர்கள் மத்தியில அந்த இன்டர்லாக் ஆகலையா, இல்ல ஏன் 2 பேரும் சந்திச்சு பேசிக்க மாட்டேங்கிறாங்க? தலைவர்களே பேசிக்காத சூழல்ல கிரவுண்ட்ல எப்படி சார் 2 கட்சி தொண்டர்களும் இணைந்து வேலை பார்ப்பாங்க? நிச்சயமா அது ஒரு பெரும் கேள்விக்குறிதான். இன்னும் ஒரு 9-10 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கு. அந்த தேர்தல் நெருங்க இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற. ஆனால் இப்போது இருந்தே ஒரு இரு தரப்பாடும் இந்த இரு தொண்டர்கள் இந்த கட்சிகளினுடைய அனைத்து கட்சியினுடைய பாமக, பாஜக, தமாக, அதிமுக எல்லா கட்சிகளுமே இணைந்து பொது மேடைகளை உருவாக்கி மாவட்ட வாரியாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் திமுகவுக்கு எதிராக களமாடுகிற பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பிணைப்பு, இணக்கம் வரும். அப்படி இணக்கம் வருகிற பொழுதுதான் தேர்தல் பணியாற்றுகிற பொழுது தீவிரமாக அவங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று களமாடுவார். ஸோ அந்த சூழலே இன்னும் உருவாகலை. இந்த சூழல் உருவாகாத நிலையில் திமுக நாம் தொடக்கத்துல நம்ம பல பதிவுகளை குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க, பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அமைச்சர்களுக்கு தொகுதிகளை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. 234 தொகுதியிலையும் பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள்னு எல்லா வட்டத்திலையும் போட்டாங்க.
கீழே பாக கமிட்டி, பூத் கமிட்டின்னு போட்டு எல்லா இடங்கள்லையுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கங்க பாக்கெட் மணி கொடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் அதிமுக என்டிஏ அணியில யார் யார் எந்தெந்த கட்சி இருக்கிறதுன்னு உறுதிப்படுத்த முடியும். ஓகே. அப்ப இதை உறுதிப்படுத்தி இவர்கள் எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள்னு பகிர்கிற பொழுது இன்னும் பிரச்சனை தீவிரமாகும். சீட் ஷேரிங்ல பெரிய பிரச்சனை காத்திருக்கு. பயங்கர பிரச்சனையா. பாஜக பிரமுகர்கள் கிட்ட நாங்க பேசும்போது இப்போ இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒரு ஒரே கிட்டத்தட்ட சரிசமமான வாக்கு வங்கியில தான் இருக்கும். அதிமுக 22%, நாங்க கூட்டணியோட சேர்த்து நாங்க வந்து 18% வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து ஷீட் ஷேரிங் கேட்க வாய்ப்பு இருக்கு இது அப்படிங்கிறாங்க சார் அவங்கள்ட்ட பேசும்போது. இல்ல திரு நயினா நாகேந்திரனே 40 இடங்கள்னு ஒரு கட்டத்துல சொன்னாரு. ஆமா, அது என்னன்னா அந்த 40 தொகுதிகளை அடையாளப்படுத்திட்டாங்க அப்படிங்கறதான் சொல்றேன். ஓகே. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்ட பொழுது அல்லது அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது, ஓகே, இது இல்லாம மற்ற அரசியல் கட்சிகளோடு அவங்களை இணைந்து போட்டியிட்ட பொழுது எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறோம், ஓகே, அப்படிங்கிற கணக்கு எடுத்திருக்கிறாங்க. பல தொகுதிகள் அதிமுக கூடுதலா வாங்கியிருக்காங்க. இன்றைக்கு வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற இந்த சிட்டிங் தொகுதி இருக்குல்ல, அது 10-12 தொகுதிகள் பாஜகவுக்கு ஃபேவரா இருக்கு. ஓகே, அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு. ஓகே, ஒரு 1-2 தொகுதிகள்னா கூட கன்வின் பண்ணி விட்டுருவாங்க. ஆமா. ஆனா ஒரு 10-12 தொகுதி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. இப்ப வெற்றி பெற்று இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி எல்லாம் கேக்குறாங்க. அதுல நிச்சயமா பிரச்சனை வரும். எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்று இன்று முதலே அதை வந்து பேசினாதான் 2-3 மாசத்துல அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் தொடங்கல. ஆனால் அப்படி ஒரு தாக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு மிகப்பெரிய கலைபரங்கள் வெடிக்கும் போல இருக்கே சார். நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் கட்சி இன்னும் கூடுதல் இடங்கள் வேணுங்குது. அதே மாதிரி சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக எல்லாமே இரட்டை இலக்கம் வேணும்னு கேட்பாங்க. கடந்த முறை நாங்க 6 தொகுதிங்கிறது நாம ஒப்புக்கொண்டுட்டோம், இந்த முறை இரட்டை இலக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே கேட்கறாங்க. அப்படி வருகிற பொழுது அங்கேயும் சீட் ஷேரிங் பிரச்சனை வரும். அதுலயும் சிக்கல். அது இல்லாம சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் ஓப்பனா அரசு நோக்கி விமர்சனம் வைக்கிறாரு. திமுக ஆட்சியின் மீது எங்களுக்கு அவ்வளவாக பெரிய விருப்பம் இல்லை, அந்த அளவுக்கு பெருசாவா ஒன்றும் சாதிக்கலன்னு பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சண்முகம் அவர்கள். இல்லை நிச்சயமா இது வந்து ஓரளவுக்கு இலைமறை காய்மறையாக இருந்த விஷயங்கள், உள்ளூரை புகஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் இப்ப பொதுவெளிகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துருச்சு. அந்த சிபிஐ, சிபிஎம் சார்ந்த தொழிற்சங்கங்கள் கூட போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க, பெரிய அளவில் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. எனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 ஆண்டுகளாக கூட்டணி கட்சிகளால் சிக்கல் இல்லை, பிரச்சனை இல்லை. இனி எதிர்காலத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறங்கிறது தான். ஓகே சார். அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல இவர் வந்து ஓரளவுக்கு ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனாலையும் மீண்டும் ஒரு தொடர் வெற்றியை பெற வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் களப்பணியில கட்சியினரை இறக்கி விட்டதாலும் இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேர்ந்து விட்டதால் அந்த அதிமுக அணியில் இவர்களால் சேர முடியாது என்கிற நிலை திமுகவுக்கு புரியுது. காங்கிரஸோ, விசிகாவோ, சிபிஐ, சிபிஎம் போகாது. பிஜேபி சித்தாந்த ரீதியிலான எதிரி என்று பாஜகவை அடையாளப்படுத்தி விட்டதால் அப்போ நாம ஒரு சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதை வாங்கிட்டு இருந்துருவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை திமுகவுக்கு இருக்கு. திரும்ப எல்லாரும் போய் ஒரு 3வது அணின்னு போனா வீணாயிடும். அது வந்து நமக்கு பரீட்சார்த்தமாக 3rd ஃப்ரண்ட் போட்டாங்க விஜயகாந்த் தலைமையில. ஒரு இடம் கூட வெற்றி முடியல. அப்படி வீணாய் போவதை விடவும் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இப்ப இருக்கிற மாதிரியே 2024 நமக்கு கிடைப்பாங்கிற உணர்வோட இந்த அரசியல் கட்சிகள் அங்கதான் இருக்கும், வெளியில வர வாய்ப்பே இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தெம்போடும் தைரியத்தோடும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கதான் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமையும் பொறுப்பும். திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும். இதைத்தான் கடந்த 3-4 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். ஒரு பலகீனமான அதிமுக என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது என்பதால் தான் பாஜக கண்டிஷன் போடுறான், கூட்டணி ஆட்சிக்கு வா, இவ்வளவு சீட்டு கொடு அப்படின்னு. வலிமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமே என்றால் இந்த அளவுக்கு வந்து வேற எங்க தான் பேசுவாங்க, இங்க வந்துதான் எவ்வளவு கொடுங்க இருக்கு பேசுவாங்க. ஆனா அவங்களை டெல்லியில அழைச்சிட்டு போய் அவங்க கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு அதனுடைய நீட்சியா இங்கேயும் வந்துட்டு
2 இடங்கள்லையுமே கூட்டணி ஆட்சிங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்றாங்க. புரிதல் சரியில்லை அப்படின்னு ஓகே நம்ம அதிமுக தரப்புல நான் சொன்ன 2 தலைவர்கிட்ட பேசுறப்போ, சார் அவங்க அப்படி இல்லை சார், என்டிஏ அதிமுக கூட்டணி 2026 வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது கூட்டணி ஆட்சி இல்லை, இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அப்படி கான்செப்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்க மதுரையில பேசணும் சரி, இங்க பேசணும் சரி, கூட்டணி ஆட்சிங்கிறத பாஜக வலியுறுத்துதுங்கிறது நமக்கு முழுமையா தெரிகிறது. அதனாலதான் இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே அதைத்தான் பிரதான தலைப்பா போட்டு செய்திகள் போட்டிருக்காங்க. ஒன்றிணைய வேண்டும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா பாஜக வந்து நாங்க அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோங்கிற ஒரு உறுதிமொழியை ஏற்கனவே அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு கொடுத்துட்டாரு, அதுவும் ஊடகங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒற்றுமை என்பது சாத்தியப்படும்? இல்லை இப்போ ஊடகங்கள் முன்னாடி நாங்கள் இது உட்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டோம் என்று தெரிவித்து விட்டாலும் கூட 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணி உருவாக வேண்டும் என்றால் இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதை பாஜகவின் டெல்லி தலைமையும் உணர்ந்திருக்கிறது, மாநிலத்தில் உள்ள நிர்வாகிகளும் உணர்ந்திருக்கிறார்கள். இங்கே இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிற பாஜக நிர்வாகிகள் பலர் ஒன்றுபட்ட அதிமுக தான் நமக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில், அந்த மத்திய மண்டல பகுதிகளில் கணிசமான வாக்குகள் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. 2021 40 தொகுதிகளில் அமமுக பாதிப்பை ஏற்படுத்தும், 15 தொகுதிகள் கேட்டாரு அமித்ஷா. இதே அமித்ஷா சொன்னாரு, கேட்டு சொன்னாரு. வெறும் தினகரன் மட்டுமே 40-42 தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்றால் அதற்கு இணையான வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலாவுடைய ஆதரவு வாக்குகள் இருக்குல்ல, அது ஒரு 3-4% ஒரு 7-8% நிச்சயமாக அந்த வாக்கு வங்கி இருக்கு. இது என்டிஏல போய் என்டிஏல 4 சீட்டு சுயேட்சை சின்னத்துக்கு கொடுக்கறது, அமமுக கொடுக்கறது, அந்த மாதிரியான போக்குனா இணக்கம் வராது. திரு எடப்பாடி மீதான ஒரு கடுமையான கோபம் இருக்குல்ல, தென்மண்டலத்தை புறக்கணித்து விட்டார், முக்குளத்தூரை புறக்கணித்து விட்டார் என்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அது கட்சி ஒன்றுபடாமல் இருந்து என்டிஏ அணியிலே அவங்களுக்கு ஏதோ 5 சீட்டு 2 சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று தலைமையேற்று வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி, கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வருவதற்குரிய வெற்றியை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒன்றிணைய வேண்டும். ஒரு கட்டத்தில் நான் சொல்லிடுறேன், அடிக்கடி அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைக்கு உட்கட்சி பிரச்சனை என்று பேசுகிற இதே பாஜகவே பஞ்சாயத்து பண்ணும். ஆமா, நாம இந்த உட்கட்சி பிரச்சனையில 2016 இருந்தே தலையிட்டு இருக்காங்கல்ல, தலையிடவில்லைன்னு இன்னைக்கு சொன்னாலும் கூட நிச்சயமாக தலையிடுவார்கள். கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால், ஏன்னா மற்ற மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மிக கடுமையா மத்திய அரசு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று அமித்ஷானுடைய அந்த வேகமான அந்த உரை திமுக ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்காரு சார். அதேதான். இப்ப இதை சக்சஸ் பண்ணணும், இதை வெற்றிகரமா அதை நடத்தணும்னா எந்த வகையிலாவது நமக்கு வாக்கு வங்கிகளை, வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்று வருகிற பொழுது இந்த நிலைப்பாடு மத்திய உள்துறை அமைச்சருக்கு தெரியும்ல. ஏன்னா 2021 நம்ம பேசணும்ல, உள்துறை தகவல்னே சொன்னாரு, 42 தொகுதிகளில் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள்ல அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு, அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும்னாரு. நடந்துச்சு. 24-22 தொகுதிகள் அந்த பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இப்ப அதே நிலைப்பாடு தானே, அதை விடவும் கூடுதலான வாக்கு வங்கி வெளியில போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு வெற்றி சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையில நிச்சயமா இதை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியிலும் பாஜக ஈடுபடும்னு நம்புறேன். ஓகே சார். அதே போல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தான் இருக்காங்க. இந்த 2 பேர் கட்சியை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைப்பதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சவால். பாமக கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா மோதல் போயிட்டு இருக்கு. தேமுதிக என்ன ஆசிலேஷன்ல இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பாஜகவுக்கு வாழ்த்து சொல்றாங்க, பாஜக கிட்டே கொஞ்சம் நெருங்கின மாதிரி நமக்கு என்டிஏ கூட்டணி கூடவும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி திமுகவுக்கும் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு செய்தியாளர் சந்திப்புல நாங்க அதிமுக கூட்டணி விட்டு நாங்க போவதாக நாங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஒரு மாறுபட்ட ஸ்டாண்ட்ல தான் தேமுதிகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல எப்படி சார் ஒற்றுமைப்படுத்த போறாங்க பாஜக? 2026 ஜனவரி வரையிலுமே இந்த நிலை நீடிக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணியிலே யாரெல்லாம் இணைவார்கள் என்பதை நம்ம ஜனவரியில தான்
உறுதியாக நமக்கு சரி. தெரியும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்கான பாட்டாளி மக்கள் கட்சியுமே கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே. கடந்த வாரம் பேசின அன்புமணி கூட சொன்னார், பாமகவும் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம். அதே மாதிரி என்டிஏவில் அமித்ஷாவும் சொல்லிட்டார். அப்போ இந்த 2 கட்சிகள் தான் பெரிய அளவில் வாக்கு வங்கிகள். வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் ஒரு 50-60 தொகுதிகளில் பாமக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வலுவான சக்தியாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வலிமை, ஆதரவு தேவை என்பதால் தான் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்தால்தான் மேற்கு மண்டலத்திலையும் வட மாவட்டங்கள்லையும் ஒரு கணிசமான இடங்களை பெற்று மீண்டும் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற முடிவை எடுத்தார். இப்போ அதே நிலைப்பாடு தான் இப்பவும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. ஆமா, கடைசி நேரத்துல வந்து 10.5 கொடுத்தாரு சட்டசபை. ஆமா 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 கடைசி நாள் அன்றைக்கு அதிகாரிகளும் அன்றைய துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் OPS உட்பட பலரும் தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த உடனே செய்வோம்னு ஒரு உறுதிமொழியை மட்டும் கொடுங்கன்னாங்க. இல்லை இல்லை அது சரியா வராதுன்னு கடைசி நாள் மசோதாவை கொண்டு வந்து அவசர அவசரமா தீர்மானத்தை நிறைவேற்றினது என்பது அவர் சார்ந்த அந்த வடக்கு மண்டலம் அங்க வந்து கணிசமான வாக்கு இருக்குது என்பது யதார்த்த நிலையை உணர்ந்து தான் பண்ணார். ஸோ அதே நிலைப்பாடு தான் இப்பவும் இருக்கு. 2026 தேர்தலிலும் எப்படியாவது பாமக உள்ள வந்துருங்கிற நம்பிக்கையில் எடப்பாடி இருக்காரு. நிச்சயமாக 2 தரப்புமே பேசுறாங்க. இப்ப மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்களும் மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்களும் 2 பேரும் போனாங்க. இந்த 2 தரப்புல இருந்து தான் பாக்குறோம். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் உருவான சைதை துரைசாமி, பாஜகவினுடைய மீடியேட்டராக, தூதுவராக தான் குருமூர்த்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று. எனவே இந்த மகன் தந்தை இந்த அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒரு ஒன்றுபட்ட சக்தியாக உருவாகினால் அதை நம்ம இதில் இணைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தை இருக்கு. இதை தாண்டி தேமுதிகவுமே திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆசிலேஷன் இருக்கு. அவங்களும் ஜனவரியில தான் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இது மாதிரி சிறிய கட்சிகளுமே இருக்கு. அப்ப இந்த வலுவாக இந்த அணி உருவாகிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற பார்வை இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், கட்சிகளுக்கும் வரும். அப்ப தீவிரமா களப்பணியாற்றுவார்கள். இதையும் தாண்டி ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள், பல்வேறு அமைப்பினர், அவங்களுமே திமுக அதிருப்தியில இருக்காங்க. ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இது வெற்றிக்கான அணி என்று கருதுகிற பொழுது இங்க வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், வெற்றியை பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே சார். அதே போல திமுக ரொம்ப கடுமையா அட்டாக் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஏஜென்சி திமுக இந்த எலெக்ஷன் வருவதற்குள்ளாக பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பாங்க போல இருக்கே சார். அதையும் நாம் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கு வந்து திமுக வந்து ஆட்படுவாங்க போல இருக்கே. இல்ல, அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியாத நிலை இருக்கிறது என்று தெரிந்தால் சட்ட ரீதியாக நீங்க குறிப்பிட்ட மத்திய அமைப்புகளின் மூலமாக ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப இது போன்ற விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார் என்றால் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த அமைப்புகளை வச்சு வாய்ப்பு இருக்கிறது. அது இந்த அரசியல் ரீதியான ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து நாம் வெற்றி பெற முடியாது என்று கருதுகிற சூழல்ல அந்த ஆயுதத்தையும் கையில் எடுப்பார்கள். அது நிச்சயமாக அதுவுமே இந்த டிசம்பர் ஜனவரிக்கு மேல இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக அமித்ஷாவுடைய பேச்சை பத்தி ரொம்ப விரிவா உங்களுடைய பார்வையை வந்து வச்சிருக்கீங்க. குறிப்பாக கூட்டணி ஆட்சி என்பதுல வந்து பாஜக ரொம்ப உறுதியா இருக்காங்க, டெல்லி உறுதியா இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடி இருக்காருங்கிற உண்மையை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக திமுகவுக்கு எப்பேற்பட்ட நெருக்கடிகளையும் அமித்ஷா மத்திய அரசாங்கம் தன்னோட ஏஜென்சி மூலமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எப்படியெல்லாம் கூட்டணி அமையும் உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. நேரில் பேசி நன்றி. நன்றி.